ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஸ்ரீ. இப்போ எங்கே போகிறோன்னா யஷ்வந்த்பூர் டு கோவா போகிறோம். நம்ம போக போகிற ட்ரெயின் வந்து இதுதாங்க. வாங்க உள்ளே எப்படி இருக்குது, நம்ம சீட்ஸ் எப்படி இருக்கோ பார்க்க போகலாம். இந்த சைடில் ஒரு சைடு அப்பர் 2 சீட்டுமே நம்மள் தான். செம்மையாக அருமையாக இருக்குது, பரவாயில்ல. ஓகே, ஆல்ரெடி ட்ரெயின் 1 ஹவர் லேட்டுங்க. 1 ஹவர் லேட்டாக தான் கிளம்புமா. ஒரே போர் அடிக்குது. 1 ஹவர் லேட்டு, என்ன பண்ணுறது தெரியலையே. ஃபைனலி 4:30க்கு ட்ரெயின் எடுத்துட்டாங்க, கிளம்பியாச்சு. யஷ்வந்த்பூர்லேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே நேச்சுரல் என்ஜாய் பண்ணிகிட்டே கிளம்பிட்டுங்க. கிளம்பிக்கொண்டே இருக்கிறோம். எங்கள் ஃப்ரெண்டு ஜாலியாக படம் பார்த்துட்டு படுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு என்ஜாய் பண்ணுறாரு. ஃபைனலி ரீச்டு இன் கோவாங்க. ஸ்கை வாக்கில் ஏறி நடந்து போயிட்டு இருக்கோம். எங்கள் ஃப்ரெண்டுங்கெல்லாம் முன்னாடி போகிறாங்க, நான் பின்னாடி ஸ்லோவாக போயிட்டு இருக்கேன். ஒருத்தன் பாருங்கள், சூட்கேஸ் எடுத்துகிட்டு இடிச்சிட்டு போகிறான் எங்கள் ஃப்ரெண்டு. அவ்வளோ அவசரம் அவனுக்கு. பீச்சுக்கு போகணுன்னா ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கான். வெளியே வந்துட்டோங்க. வெளியே ஃபைனலி வந்துட்டோம். வண்டி எடுக்கணுன்னுட்டு போயிட்டே இருக்கோம். ரெண்டல் பைக் ஒன்று எடுத்துகிட்டு போகலான்ட்டு கடைக்கு போயிட்டே இருக்கோம். ஃபைனலி வண்டி எல்லாம் எடுத்துட்டோம். எங்கள் ஃப்ரெண்டு சைன் போடுறான் 1 ஹவர்லேருந்து சைன் போட்டுகிட்டே இருக்கேன். அது என்ன சைன் போடுறான்னு தெரியல, டாக்டர் சைன் போட்டுட்டு இருக்கோம். வண்டி எடுத்துட்டாங்க. நீங்கள் வண்டி எடுக்கும்போது ரவுண்டாக ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க, இல்லைனா அதுக்கு ஏதாச்சும் இது உடஞ்சிருச்சுன்ட்டு காசை பிடிங்கிடுவாங்க. அதனால் நாங்கள் சேஃப்டிக்கு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோங்க. அப்புறம் பெட்ரோல் ஃபுல் டேங்க் பண்ணிடலான்ட்டு ஃபுல் டேங்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2 வண்டிக்குமே ஃபுல் டேங்க்கு தான். அப்புறம் ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அப்படியே நேச்சுரலாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை வேறு வர மாதிரி இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்கோம். எங்கள் ஃப்ரெண்டுக்கு ஜாலியாக கை வேறு காட்டுற தலைவர். நேச்சுரல் சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு மெதுவாக போயிட்டு இருக்கோம், அவசரம் இல்லாமல். திடீர்னு பார்த்தா மழை வந்துடுச்சுங்க. அப்படியே ஒரு அருமையாக இருக்குது. சர்ச்சுக்கிட்ட போய் நின்றுட்டாங்க. அப்படியே சுற்றி ஒரு வீடியோ பிடிச்சிட்டே இருந்தால் எங்கள் ஃப்ரெண்டுங்க பார்த்தா பிளான் போடுறாங்க, எங்கெங்கே போகலான்ட்டு பிளான் போட்டு இருக்காங்க. நான் அப்படியே மழையில் நினைஞ்சிட்டே வீடியோ பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் சூடாக ஒரு சாயா சாப்பிட்டுட்டு பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு கிளம்பலான்ட்டு வண்டிக்கிட்ட போயிட்டேங்க. இங்கே ஒரு பிரிட்ஜுக்கிட்ட ஏறுறோம் வண்டி ஏறவே மாட்டேங்குது, மெதுவாக ஏறுது. இந்த பக்கம் பார்த்தா கடல், அந்த பக்கம் பார்த்தா பிரிட்ஜு. சென்டரில் நாங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கோம். ஃபைனலாக பிரிட்ஜு கிட்ட வந்துட்டோம். இந்த பிரிட்ஜை நான் ஃபோனில் தான் பார்த்துருக்கேன். இப்போ அது உள்ளவே போகிறோம். பிரிட்ஜு உள்ளவே செமையாக இருக்குங்க இந்த பிரிட்ஜு. லைஃப்பில் நீங்கள் ஒரு டைம் இந்த பிரிட்ஜ் வழியாக போங்க. அதுவும் நைட்டில் போங்க. நைட்டில் போனால் லைட்டிங்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும். வர்ற மாதிரி இருக்குதுங்க பிரிட்ஜு. 1 டைம் விசிட் பண்ணுங்க. சூப்பராக இருக்குங்க பிரிட்ஜு. ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி கட்டணும் பிரிட்ஜு. அப்புறம் எனர்ஜி கம்மியாயிடுச்சுன்ட்டாங்க எங்கள் ஃப்ரெண்டு. எனர்ஜி ஏற்றலான்ட்டு எனர்ஜி கடைக்கு வந்து ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் எனர்ஜி ஏற்றிட்டு அப்படியே ரைடு கண்டினியூ பண்ணிட்டேங்க. இப்போ தான் ஃப்ரெண்டுங்களுக்கு எனர்ஜி வந்துருக்குது. வண்டி பறக்குதுங்க. இப்போ வண்டி 2 வண்டியுமே பறந்துட்டு போகுதுங்க. இதுக்கு முன்னாடி எனர்ஜி கம்மியாகிடுச்சு, மெதுவாக ஓடினாங்க. இப்போ எனர்ஜி வந்துடுச்சு, பறந்து போகிறாங்க. கோவாலெல்லாம் வீடுங்க டிஃப்ரெண்ட்டாக வெளிநாடு மாதிரி இருக்குதுங்க. வீடுங்கள்லாம் நம்ம ஊர் மாதிரி இல்லை, எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஓல்டு ஸ்டைலில் இருக்குது. வெளிநாடு மாதிரி இருக்குது கோவா. அப்படியே போகிற வழியிலே அகோடா ஃபோர்ட் கிட்டே வந்துட்டோம். வேற மாதிரி இருக்குங்க. பீச்சு, அந்த ஃபோர்ட்டு எல்லாமே தரமாக இருக்குது. வேற மாதிரின்ற மாதிரி வேற மாதிரி இருக்குது. சூப்பர். ஓகே பாய். அப்படியே ரூமுக்கு வந்துட்டாங்க. அப்படியே ரூம் வந்து ஒரு விசிட் பண்ணிவிட்டு
கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போகலான்ட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்படியே கேளங்கட்டு பீச்சுக்கிட்ட வந்துட்டேங்க. கேளங்கட்டு பீச்சுக்கு வந்து அங்கே ஏகப்பட்ட ரஷ்ஷாக இருக்காங்க. ஃபாரினர்ஸு, லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து நாங்களும் என்ஜாய் பண்ணுறோம்ட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஸ்ட்ரீட்லெல்லாம் கடைங்களெல்லாம் வேறு விசிட் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தாங்க பீச்சுக்கு. திரும்பி பொண்ணுங்கெல்லாம் முன்னாடி போகிறாங்கன்னா பின்னாடி வரோம். அப்புறம் ஆரம்பல் பீச்சுக்கு வந்துட்டோம். பக்கத்துலேயே இருக்காது, அதுக்கு வந்துட்டோம். ஆரம்பல் பீச்சில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு விளையாட்டு அப்படியே ஆரம்பல் பீச் பக்கத்துலேயே ஒட்டியே ஸ்வீட் லேக்குன்னு ஒரு இடம். அங்கே குளிச்சுட்டு தண்ணி ஸ்வீட்டாக இருக்குதுன்னு குடிச்சு பார்த்தா ஸ்வீட்டாக இருக்குதுங்க அந்த தண்ணி. அதனால தான் அதுக்கு ஸ்வீட் லேக்குன்னு வச்சுருக்காங்க பேர். தண்ணியும் ஸ்வீட்டு, அங்கே ஆளுங்களும் ஸ்வீட்டு, எல்லாமே ஸ்வீட்டு தான். அதுக்கு தான் அது அந்த இடத்துக்கு ஸ்வீட் லேக்குன்னு பேர் வச்சுருக்காங்க. வேற மாதிரி இந்த பெட்லலாம் படுக்கணுன்னா 200 ருபீஸ் பே பண்ணணும். யாரும் படுத்துறாதீங்க தெரியாமல் வந்து. அப்படியே பீச் ஓரமாக நடந்துட்டு அப்படியே ஒரு வாக்கிங் தான். இங்கே பாருங்கள், ஃபாரினர் கார் மாதிரி நடந்து போகிறாங்க என் ஃப்ரெண்டு. அப்படியே கையை வீசிட்டு நானும் பீச் வியூவெல்லாம் பார்த்துட்டு மெதுவாக போயிட்டு இருக்கேன். அப்புறம் அஞ்சனா பீச் வந்துட்டாங்க. திடீர்னு அங்கேருந்து அஞ்சனா பீச்சுக்கு வந்து 360 டிகிரி ஒரு வீடியோ எடுத்துடலான்ட்டு எல்லாம் ஃபாரினர்ஸ் எல்லாம் ஒரு வீடியோ அப்படியே கவர் பண்ணுறாங்க ஸ்லோவாக. அங்கே ஒரு அம்மா என்னவே பார்க்குறேன், என்னன்னு தெரியல, என்னடா எப்படி வீடியோ எடுக்கிறான்னு பார்க்குறேன். அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டு கடலோரமாக கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே இந்த போட் ரைட்டிங்கில் போயிட்டு வந்துடலான்ட்டு ஏறி ஒரு ரவுண்டு போயிடலான்ட்டு ஏறிட்டேங்க. அது என்னன்னா, எனக்கு ஓட்டுக்கு தராமல் அவனே ஓட்டுறாங்க வண்டியை. 1000 ருபீஸ் வாங்கிட்டான், அவனே ஓட்டுறான் வண்டி. எனக்கு கொடுறான்ட்டு அவனே ஓட்டுறான் வண்டி. சரின்ட்டு சும்மா ஆக்ஷனுக்கு மாதிரி பிடிச்சி வச்சுக்குவாங்க, அவங்க தான் ஓட்டுவாங்க வண்டியை. இல்லை ஜாலியாக ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க அவன். அப்புறம் நெக்ஸ்ட்டு அகோடா ஜெயிலுக்கு போகலான்ட்டு போனால் ஜெயிலில் வெறும் ஸ்டெப்ஸ் தான் இருக்குதுங்க. அது திருப்பதியில் இருந்த மாதிரி வெறும் ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. இதில் அதிலெல்லாம் ஏறி மேலே போயிட்டு சரியான வியூ இருக்குது ஜெயிலில். இது ஷார்ட் லைட். இது இப்படியே வந்தால் இந்த பக்கம் வியூ பாயிண்ட் வரும். கீழே ஜெயிலு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, பரவாயில்ல. ஓல்டு ஜெயிலாக இது கோவாவை. ஃபுல்லாக ஃபோட்டோ தான் பிடிக்கிறாங்க யாரை பார்த்தாலும். வேற மாதிரின்ட்டு எல்லாம் வியூவை என்ஜாய் பண்ணிட்டு ஃபோட்டோ ஷூட் தான் நடக்குதுங்க நிறையா. அப்படியே நாங்கள் எல்லாம் ஒரு வீடியோ பிடிச்சிட்டு அப்படி நடந்து போகிறோம். நடந்து போய் எல்லாம் பார்த்துட்டு அதனால் லாஸ்ட்டாக 800 இயர்ஸ் ஓல்டு சர்ச்சை பார்த்துட்டு கிளம்பிட்டேங்க அங்கேருந்து. செம்மையாக இருக்குது சர்ச், ஓல்டு சர்ச். ஓகே பாய்.